Hello all. Last class la நம்ம polar form of a complex number and Euler's form of a complex number எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னு பார்த்தோம். அதுல சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அதோட கண்டினியூஷனா இந்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த சம்ஸோட ஆன்சர்ஸை இந்த வீடியோவோட எண்ட்ல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது டவுட் இருந்தா you can clarify with me. Let me proceed the problem. இப்போ இந்த சம் எடுத்துக்கலாம். இது உங்க புக் கொஸ்டின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த சம் ஒரு ஐஐடி ப்ராப்ளம், அதனால இந்த சம்மை கொஞ்சம் டீல் பண்ணலாம். இஃப் x1 plus iy1 into x2 plus iy2 into etc xn plus iyn equal to a plus ib அப்படின்னு இருந்தானா we have to show that x1 square plus y1 square into x2 square plus y2 square etc xn square into yn plus yn square equal to a square plus b square. This is the first question. அதுலயே second question summation of r is equal to 1 to n tan inverse yr by xr equal to tan inverse b by a plus 2k pi for all k belongs to z. இந்த கணக்கை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்படி சொல்யூஷன் போடலாம்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள், பார்க்க என்னமோ கணக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ என்ன பண்றேன்னா x1 plus iy1 into x2 plus iy2 into etc xn plus iyn equal to a plus ib னு உங்களுக்கு கொடுத்தாச்சு. this is given. இங்க எல்லாம் பாருங்க ஸ்கொயர் ஸ்கொயரா வந்திருக்கு. ஸ்கொயர் ஸ்கொயரா வரணும்னா கண்டிப்பா உங்க மைண்ட்ல உடனே என்ன தாட் வரணும்னா மாடுலஸ் எடுத்தா ஸ்கொயர் ஆயிடும்ங்கற ஒரு தாட் உங்களுக்கு தெரியும். சோ நான் என்ன பண்றேன், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமுமே நான் என்ன செய்யறேன்னா மாடுலஸ் எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 into x2 plus iy2 etc xn plus iyn equal to modulus of a plus ib னு உங்களுக்கு வரும். Is it clear? Okay. உங்களுக்கு என்ன தெரியும்னா modulus of product of all the complex numbers. இந்த கான்செப்டை நம்ம மாடுலஸ்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம், போன வீடியோலையும் பார்த்துருக்கோம். மாடுலஸ் ஆஃப் z1 z2 எக்ஸெட்ரா zn ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 இன்டு மாடுலஸ் ஆஃப் z2 எக்ஸெட்ரா மாடுலஸ் ஆஃப் z10 அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரிசல்ட்டை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 எக்ஸெட்ரா zn வரைக்கும் இருந்தா எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 ஃபர்ஸ்டோட மாடுலஸ் இன்டு செகண்டோட மாடுலஸ் இன்டு எக்ஸெட்ரா nth டேர்மோட மாடுலஸ் equal to modulus of a plus ib. Is it clear? Okay. How to find out the modulus உங்களுக்கு தெரியும். Modulus of x1 plus iy1 னா root of real part square plus imaginary part square. Multiplication அதனால into root of square root of x2 square plus y2 square etc. Square root of xn square plus yn square equal to square root of a square plus b square. Clear ஆயிட்டா? ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ரிசல்ட். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரிசல்ட். அப்போ இது ஸ்கொயரோட ரிசல்ட் வரும்போது என்ன ஆகும், எல்லாமே ஸ்கொயர் ரூட் அண்ட் எல்லாமே மல்டிப்ளிகேஷன். ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பி இன்ட்டு ரூட் ஆஃப் பி இன்ட்டு ரூட் ஆஃப் கியூன்னு வரும்போது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஆன் ஸ்கொயரிங் வாட் வில் யூ கெட், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் into x1 square into y1 plus y1 square x2 square plus y2 square etc xn square plus yn square equal to a square plus b square. This is the answer for the first one. Now instead of taking modulus, when we are taking the modulus we are getting the first result. பாருங்களேன், tan inverse னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல என்ன வரும், ஆர்குமெண்ட் எடுக்கணும்னு தோணும். So taking argument on both sides. ரெண்டு பக்கம் நான் என்ன பண்றேன், ஆர்குமெண்ட் எடுக்கிறேன். அப்ப இங்க என்ன ஆகும், ஆர்குமெண்ட் எடுத்தா tan inverse y1 by x1 வரும். ஸோ சமேஷன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபுல் ஆர்குமெண்ட் எடுக்கும்போது என்ன வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் z1 into z2 into எக்ஸெட்ரா zn வரும்போது என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட் ஆஃப் z1
ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 எக்ஸெட்ரா ஆர்குமெண்ட் ஆஃப் Zn வரும். இஸ் இட் கிளியர்? அந்த ரூலை வச்சு தான் இந்த சம போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டோட ஆர்குமெண்ட் tan inverse y1 by x1. Argument of product of all the complex numbers. எல்லா product of the complex numbersக்கு argument. tan inverse y1 by x1 plus argument of z1 plus argument of z2. அப்போ tan inverse y2 by x2 modulus plus etc. tan inverse yn by xn. So left hand side முடிச்சிட்டேன். அப்போ right hand side என்ன வரும்? which is equal to tan inverse imaginary part is b by a. Is it clear now? So tan inverse y1 by x1, tan inverse y2 by x2, etc. tan inverse yn by xn is equal to tan inverse b by a. எல்லா tan inverse ஆட் பண்றத என்னன்னு சொல்லலாம்? சமேஷன் சொல்லலாம். So summation of tan inverse yn or yr by xr. This r ranges from r1 ன்னு போட்டா உங்களுக்கு y1 by x1 வரும். r2 ன்னு போட்டீங்கன்னா y2 by x2 வரும். அதே rக்கு பதிலா n ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா yn by xn வரும். புரியுதா இல்லையா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா summation of r is equal to 1 to n. அதனால உங்களுக்கு என்ன இருக்கு? summation of r is equal to 1 to n tan inverse yr by xr equal to tan inverse b by a வந்தாச்சு. இதோட ரிசல்ட் இங்கே வந்துருது. பட் உங்களுக்கு ஏன் 2k பை வருதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆர்குமெண்ட் ஆஃப் z is, I will write it here. இங்கே எழுதுறேன். argument of z is equal to capital argument, principal argument of z plus 2k பைன்னு வரும். அதனால இதோட ஆன்சர் வந்து என்ன செய்றோம்? 2k பை ஆட் பண்றோம். So you are getting the second result as summation of r is equal to 1 to n t tan inverse yr by xr equal to tan inverse b by a. We are going to find out the, that is we are finding the generalized solution tan inverse b by a plus 2k pi. இந்த 2k பைல we are giving k times rotation. அதனால தான் belongs to z ன்னு போடுறேன். அப்போ we are getting all the answers for the product of all the complex. Is it clear now? The next question பார்க்கலாம். If 1 plus z by 1 minus z is equal to sis 2 theta, show that z is equal to I tan theta. ஸோ இந்த கணக்கை ரெண்டு மாதிரி போடுவாங்க. ஒன்று z is equal to I tan thetaன்னு எடுத்துட்டு இங்கேருந்து ப்ரூஃப் பண்ணலாம். பட் இதுலேருந்து கேட்டதுனால நான் இங்கேருந்தே ப்ரூஃப் பண்ணுறேன். எப்படி ப்ரூஃப் கொடுக்குறேன்னு பாருங்க. இசட்டுக்கு பதிலாக I tan thetaன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணி sis 2 theta கொண்டு வரது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இதுலேருந்து ஷோ தட்னு கேட்டதுனால நான் இங்கேருந்தே டைரெக்டாக பண்ணுறேன். நிறையா மெத்தடில் இந்த கணக்கை போடலாம். பட் நான் இப்போ ஒரு மெத்தட் அப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது மெத்தடில் போட தெரிஞ்சால் நீங்கள் போடலாம். 1 plus z by 1 minus z plus நான் என்ன பண்ணுறேன்? 1 ஆட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 1 ஆட் பண்ணுற மாதிரியே அந்த பக்கமும் நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். 1 plus sis 2 thetaனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். cos 2 theta plus I sin 2 theta அர்த்தம். இதில் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு ஐ எம் கோயிங் டு டேக் த எல்சிஎம். அப்போ என்ன ஆகும்? 1 plus z plus 1 minus z whole thing divided by 1 minus z equal to, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாக்குள்ளே வரணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் 1 plus cos 2 theta? ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளே போகணும். cos 2 thetaவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். தட் இஸ் cos 2 theta equal to 2 cos square theta minus 1 உங்களுக்கு தெரியும். இந்த 1 இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 1 plus cos 2 thetaங்கிறது உங்களுக்கு என்னவா மாறுது? 2 cos square thetaன்னு வருது. ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 1 plus cos 2 theta என்னவா மாறும்? 2 cos square thetaன்னு வரும். ப்ளஸ் I அப்படியே வச்சுக்கிறேன். sin 2 thetaவுக்கும் நீங்கள் ஃபார்முலா படிச்சிருக்கீங்க ட்ரிக்னாமெட்ரியில். 2 sin theta cos thetaங்கிற ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். sin 2 thetaவை 2 sin theta cos thetaன்னு இது கிளியரா? ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது, cos theta காமனாக இருக்குது. ஸோ த பெண்டிங் பார்ட் இஸ் cos theta ப்ளஸ் I sin theta. இஸ் இட் கிளியர்? இங்கே ப்ளஸ் இசட்டு மைனஸ் இசட்டு கட் ஆகிடும். ஸோ 1 plus 1 உங்களுக்கு என்னவா மாறும்? 2 by 1 minus z is equal to
2 into cos theta within brackets cos theta plus I sin theta. Clear? So இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. So ரெண்டு 2ம் காமனாக இருக்கிறதுனால கட் பண்ணிடுறேன். Or I am bringing this 2 at the denominator of the left hand side and cancelling these 2. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 1 by 1 minus z equal to cos theta into cos theta plus I sin theta னு உங்களுக்கு இருக்கும். Clear ஆயிட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? Our aim is to find out only z. அந்த z கண்டுபிடிக்கிறதுக்கு I am going to take the reciprocal. அப்போ taking reciprocal. Reciprocal எடுத்தா என்ன வரும்? 1 by z 1 minus z அப்படியே reciprocalனா 1 minus z. இதை reciprocate பண்ணீங்கன்னா 1 by cos theta into cos theta plus I sin theta னு வரும். Clear ஆயிட்டா? இப்போ நான் ஏற்கனவே ஒரு கான்செப்ட் போன கிளாஸில் நடத்தினேன். if modulus of z is equal to 1 then 1 by z equal to z bar அப்படின்னு ஒரு ரிசல்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிசல்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அது ஒரு மெத்தட். அப்படி இல்லையா மேலேயும் கீழேயும் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறது இன்னொரு மெத்தட். அதை விட எது சிம்பிள்னா 1 by z is equal to z bar. அப்போ cos theta plus I sin theta ஓட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இருந்தாலும் அதை விட இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னா அதை அப்ளை பண்ணுறேன். 1 by cos theta அப்படியே இருக்கும் into cos theta plus I sin theta ஓட கான்ஜுகேட் பாருங்க 1 by z 1 by cos theta plus I sin theta. இப்போ 1 by z அப்போ என்ன வரும்? அதோட ஆன்சர் z bar வரும். பிகாஸ் cos theta plus I sin theta ஓட மாடுலஸ்னா முன்னாடி r இருக்கணும். அந்த r இங்கே 1 இருக்கு. அதனால 1 by cos theta plus I sin theta ஓட கான்ஜுகேட் என்னவா இருக்கும்னா cos theta minus I sin theta. Is it clear now? So இந்த cos theta-வையும் டிவைட் பண்ணுறேன் 1 minus I sin theta by cos theta உங்களுக்கு என்னவா மாடும்? tan theta மாடும். So 1 minus z is equal to 1 minus I tan theta. 1 கட் ஆயிடும், மைனஸும் கட் ஆயிடும். Therefore z is equal to என்ன கிடைச்சாச்சு? I tan theta. Is it clear now? So z is equal to I tan theta இது இப்படி ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு ஐஐடி கொஷின் தான். இஃப் இசட் அண்ட் இதுக்கு பேர் ஒமேகான்னு என்ன பேர் வச்சுக்கலாம். இஃப் இசட் அண்ட் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 0 ஆர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இசட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒமேகாவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனால் அது ரெண்டும் என்ன கிடையாது? 0 கிடையாது. அதாவது 2 நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஒமேகா. மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் ஒமேகாவோட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஹிண்ட்டு. அண்டு argument of z plus argument of omega equal to pi. Then find z in terms of omega. This is the question. How we are going to prove this result? இது வந்து ஒன் ஆஃப் த ஐஐடி கொஷின். நான் உங்களுக்கு நிறையா கொஷின் வந்து புக்கில் இருக்கிற கொஷினை விட வெளி கொஷின்ஸ் கொஞ்சம் எதுக்கு கொடுக்குறேன்னா டிஃப்ரெண்ட் சம்ஸை நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா யூ ஷுட் கெட் ஏ கான்ஃபிடன்ஸ் இன் அப்ரோச்சிங் த ப்ராப்ளம். எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு போடணுங்கிற ஒரு தாட் வரணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி சம்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? இசட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இது கொடுத்தாச்சு. அண்டு ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இது ரெண்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். அண்டு மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் ஒமேகாவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டு மாடுலஸ்னால் என்ன? யூ வில் கெட் அ வேல்யூ. அதை நான் என்ன பண்ணுறேன்? ரியல் நம்பர் ஆர்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால ரெண்டுமே ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கிறேன். சரி, ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டையும் ஆர்குமெண்ட் ஆஃப் டபிள்யூயும் ஆட் பண்ண ஒமேகாவையும் ஆட் பண்ணால் பை வருதுங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா லெட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டை வந்து தீட்டா 1 வச்சுக்கிறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகாவை வந்து தீட்டா 2ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் பையன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீட்டா 1 + தீட்டா 2 ஈக்குவல் டு பை. திஸ் இஸ் த அனதர் கிவன் இன்ஃபர்மேஷன். ஓகே, சரி. வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இசட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இசட்டுங்கிறது நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால நான் இசட் எப்படி எழுதலான்னா இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இஸ் ஆர் அண்டு ஆர்குமெண்ட் இஸ் தீட்டா 1. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டா 1 எழுதலாம். கரெக்டா? அப்போ ஒமேகாவை எப்படி எழுதலான்னா ஆர் இ பவர் ஐ தீட்டா 2ன்னு எழுதலாம். இப்போ நான் என்ன செய்யணும்? ஃபைண்ட் இசட்டை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இசட்டை எப்படி எழுதுறேன்னா ஆர் e power i பாருங்க நல்லா பாருங்க theta 1. I am going to represent z in terms of omega. அப்ப theta 1 எப்படி எழுதுறேன்னா pi minus theta 2 எழுதலாமா?
கரெக்டாக தப்பா? பை மைனஸ் தீட்டா டூன்னு எழுதுறேன். அப்போ ஆர் அசிட்டிஸ் அப்படியே இருக்கும். இது எப்படி எழுதுறேன்னா இ பவர் ஐ பை இன்டூ இ பவர் ஐ மைனஸ் தீட்டா டூன்னு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா ஐ பை மைனஸ் ஐ தீட்டா டூன்னு வரும். இது பார்க்க எப்படி இருக்குன்னா இ பவர் எம் இன்ட்டு என் அந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். அப்போ இ பவர் எம் இஸ் இ பவர் ஐ பை இன்ட்டு என்னுக்கு பதிலாக மைனஸ் ஐ தீட்டா டூன்னு பிரிச்சுன்றேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாவில் கொண்டுறதுனால. ஸோ ஆருக்கு பதிலாக 6 இ பவர் ஐ பை. இ பவர் ஐ பை தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், -1 தெரியும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். 1 அப்படின்னா சிஸ் 0, ஏன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் 0. -1 அப்படின்னா என்ன வரும்னா சிஸ் பை. ஐன்னு வந்ததுன்னா சிஸ் பை பை 2. மைனஸ் ஐன்னு வந்ததுன்னா சிஸ் மைனஸ் பை பை 2. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இ பவர் ஐ பை, பையனா எங்கே வருது? -1 இன்டூ இ பவர் ஐ தீட்டா 2. ஐ தீட்டா 2 மைனஸில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? Z is equal to R into -1 e power minus I theta 2 ஆயிடுச்சு. அப்போ மைனஸ் ஆர் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா 2 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒமேகா என்னது? ஆர் இ பவர் ஐ தீட்டா 2. அப்போ ஒமேகா பார் என்னவா இருக்கும்? காஞ்சுகேட் ஆஃப் ஒமேகா ஆர் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா 2. இஸ் இட் கிளியர்? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இது என்னவா மாறும் உங்களுக்கு? ஒமேகா பார், அதான் காஞ்சுகேட் ஆஃப் ஒமேகா. ஸோ ஐ எம் ரெப்ரசன்டிங் Z in terms of conjugate of omega. Is it clear? Next we will see the next problem. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். எவாலுவேட் tan of I log of a minus ib by a plus ib. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சம்மெல்லாம் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். பட் எப்படி அந்த போலார் ஃபார்ம் வழியாக, அதாவது நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தோணுன்னா இது ரெண்டையும் காஞ்சுகேட் எடுத்து டினாமினேட்டரோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி அப்புறம் லாக் எடுத்து ஐயாவில் மல்டிப்ளை பண்ணி அப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் அப்ரோச் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா லெட் சொல்யூஷன் போடலாம். லெட் ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? ஆர் காஸ் தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். பியை வந்து ஆர் சைன் தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த யூலஸ் ஃபார்முலா வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால இந்த சம் எடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஏ மைனஸ் ஐபி பை ஏ ப்ளஸ் ஐபி எப்படி எழுதலாம்? ஏக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா மைனஸ் ஐபிக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா. அதனால் ஆரை வெளியில் எடுத்துடுறேன். காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும். பை இங்கே ஏக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா, பிக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டான்னு போடுவேன். அகைன் ஆரை வெளியில் எடுத்துடுறேன். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும். இது கிளியர் ஆகிட்ட? ஆர்ஆர். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் சிம்பிளிஃபை பண்ணுறதை விட போலார் ஃபார்ம் அண்ட் ஆயிலஸ் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆர் ரெண்டையும் கட் பண்ணிடுறேன். காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா இ பவர் ஐ தீட்டா. காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டானா இ பவர் மைனஸ் ஐ தீட்டா, பி கேர்ஃபுல். பை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா இ பவர் ஐ தீட்டான்னு இருக்கும். கிளியர்? அப்போ இது எப்படி இருக்குது? ஏ பவர் எம் பை ஏ பவர் என். ஏ பவர் மைனஸ் ஐ தீட்டா மைனஸ் ஐ தீட்டா, ஏ பவர் எம் மைனஸ் என். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? இ பவர் மைனஸ் 2i தீட்டான்னு. கிளியர் ஆகிட்டா? இந்த பார்ட்டை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிக்கிறேன். ஏன் இந்த பார்ட்டை ஈக்கு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லாகுக்கும் ஈக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஈஸியாக லாகரதமிக் ஃபங்க்ஷனை எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வழியாக ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி கொண்டுறேன். Now we are interested in finding out I log a minus ib by a plus ib. Clear? Which is equal to I log of e power minus 2i theta. No. Clear right? அதாவது log to the base is e. நல்லா பாருங்க, log e power minus 2i theta and the base is what? Here the base is e. Logarithmic function with the base is e. General logarithm வரும்போது base is e. Particular natural logarithm வரும்போது base வந்து e ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்? இந்த மைனஸ் 2i தீட்டாவை நான் என்ன செய்யலாம்? முன்னாடி கொண்டு வரலாம். அப்போ i into மைனஸ் 2i தீட்டா log e to the base e உங்களுக்கு தெரியும். log e to the base e is what? 1 அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன ஆகுது? i into i, i ஸ்கொயர். i ஸ்கொயர்னா என்ன? -1.
இங்கே ஒரு -2. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும் 2 தீட்டான்னு. இஸ் இட் கிளியர்? நமக்கு என்ன வேணும்? therefore tan of I log a minus ib by a plus ib யோட ஆன்சர் என்னவா மாறிடுச்சு உங்களுக்கு? ஈக்குவல் டு இதோட ஆன்சர் 2 தீட்டா, அதனால் tan 2 தீட்டான்னு வருது. இந்த tan 2 தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உடனே என்ன பண்ணுறேன்? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு போகிறேன். tan 2 தீட்டாவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் tan 2 தீட்டா? 2 tan தீட்டா, ஞாபகம் இருக்கா? 2 tan தீட்டா பை 1 minus tan square தீட்டா. இஸ் இட் கிளியர்? நோ? சரி, இங்கே பாருங்களேன், ஏங்கிறது r cos தீட்டா, பிங்கிறது r sin தீட்டா. ஆக்சுவலாக இதோட நிறுத்திடலாம், இருந்தாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். பிகாஸ் எவாலுவேட் tan ஏபியில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே ஒழிய தீட்டாவில் கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஏபிக்கு ஆன்சரை கொண்டுறணும். அண்ட் ஏபி கொண்டுறதுக்கு என்ன பண்ணுறேன்? tan 2 தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். tan 2 தீட்டாவுக்கு என்ன தெரியும்? இங்கே பாருங்க, sin தீட்டா r sin தீட்டா பை r cos தீட்டா போட்டால் r கட் ஆகிடும். sin பை காசு உங்களுக்கு என்னவா மாறும்? b by a ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2b by a பை, இங்கே திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், a is equal to r cos theta, b is equal to r sin theta. அப்போ b by a என்ன ஆகிடும்? r sin theta by r cos theta, r கட் ஆகிடும். sin theta by cos theta உங்களுக்கு என்னவா மாடும்? tan thetaன்னு மாடும். இந்த ரூலை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். பை 1 minus b square by a square which is equal to 2b whole thing divided by a into a square minus b square by a square. எப்படி வந்து தெரியுதா? எல்சிஎம் எடுக்கிறேன். இந்த ஏயும் இங்கே இருக்கிற a ஸ்கொயரில் இருக்கிற ஏயும் கட் ஆகிடும். அந்த டினாமினேட்டரில் வர ஏயை தூக்கி மேலே போட்டுறேன். 2ab by a square minus b square. Is it clear? Therefore tan of I log a minus ib by a plus ib equal to 2ab by a square minus b square. So இந்த மாடலில் எத்தனை சம் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். See, we have seen many problems in polar form as well as in Euler's form. All the 4 sums are entirely different. We will see some more problems in this model in next video. Thank you, and I am going to post the answers for the last video session. Please check the answers whether they are correct or not. Thank you.